குரூப்லேக்கு என்ன பண்ணுவீங்க, அரேஞ்ச் பண்ணி போடுவீங்க. அதே மாதிரி 2 ஸ்கொயர் பேட்டர்னுக்கும் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணி தான் போட போகிறோம். இல்லை நம்ம பெருசாக எதுவும் மாற்ற போகிறோம். சரிங்களா? அப்போ சொல்யூஷன் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுக்குறான் பாருங்க, இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கிறான். 2 ஸ்கொயர் பேட்டர்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பான். இப்போ 1 வேவா 2 வேவா 1 வேவா 2 வேவா இல்லை எல்எஸ்டியா, இது வந்து தியரிட்டிக்கலாக மென்ஷன் பண்ணுவாங்க தவிர நிறைய டைம் வந்து டைரெக்டாக நேம் கொடுத்துருவாங்க. பட் நேம் கொடுக்காத டைமில் வந்து தியரிட்டிக்கலாக சொல்லிடுவாங்க. அப்போ 1 வேவா 2 வேவ் வந்து நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் 2 ஸ்கொயரில் அவன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுவான் நேம். இல்லைன்னா இந்த மாதிரி நோட்டேஷனை கொடுத்துருவான். 1 கேபி அவன் மென்ஷன் பண்ணா இந்த மாதிரி நோட்டேஷன் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், 2 ஸ்கொயர் பேட்டர்ன் தெரியும். சரிங்களா? எல்லாமே டேபிள் ப்ராப்ளம் தான். பட் 4 மெத்தட் இருக்குது. எந்த மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்கொயருக்கு மட்டும் டேரெக்டாக ஐடியா தெரிஞ்சிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 வே 2 வே லேட்டின் ஸ்கொயருக்கு வந்து ஐடியா கொடுப்பான், என்ன கொடுக்காம விட்டுருவான். அதோட ப்ளஸ் பாயிண்ட் 2 ஸ்கொயரோட ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, H0 என்ன பண்ணுவாங்க, there is no significant between the KPP அதை எழுதிக்கணும். சரிங்களா? there is no significant between என்னென்ன வரும், KPP. ஸோ 3 கான்செப்ட் 3மே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த டேபிள் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார், காப்பி பண்ணிட்டேன் சார். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, சேம் ஐடியா தான். இதையும் என்ன பண்ணிடலாம், காமனாக ஒரு எலிமெண்ட் எடுத்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே டபுள் டிஜிட் வருது. ஏதோ ரிப்பீட்டடாக ஆகுதுன்னு பாருங்க. ஏதோ ஒரு காமன் எலிமெண்ட் எடுத்து மைனஸ் பண்ணுங்க. எது காமன் எடுத்து மைனஸ் பண்ணலாம்? 75 சார். எதுமா? 75 சார். 75வா? இங்க இருக்குது 75. ரெண்டு டைம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக அதை பண்ணிடுங்க. மேபி கால்குலேஷன் அப்பயே கொஞ்சம் லிங்காக தான் வரும். அதை யோசிக்காதீங்க, கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்போ 75 மைனஸ் பண்ண என்ன ஆகும் சொல்லுங்க சார். 64 மைனஸ் 75 11 சார். மைனஸ் 11 அப்படி எழுதிக்கிங்க. அப்போ தான் நம்ம ரீஅரேஞ்ச் வேறு பண்ணணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிங்க, அப்புறம் ரீஅரேஞ்ச் வேறு பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. ஓகே சார். சார் மைனஸ் 69 சார். அதை நோட்டேஷன் எழுதுங்க. கேபின்னா கேபியோட நோட்டேஷன் எழுதிக்கங்க. ஓகே சார். சார் மைனஸ் 50 சார். மைனஸ் 45 சார். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் 61. 0 minus 42 kp minus 25 kp. Sorry, p sir, வெறும் p. நீ அப்படியே எழுதிக்குமா? minus 58 sir. Yes sir, I'll write it down. Okay, minus 58 kp. Next minus 58 and next 34. Yes sir. Minus 34 p. Next more 12 minus பண்ணா 63 ஆ? 12 minus yes sir. 12 minus 75 63 sir. Minus 63. Plus 1 76 no plus 1 75 minus 1. Next 25 போச்சுனா 50 ஆ? Minus 50 p. வேல்யூக்கு மாற்றி போட்ட போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு பேருமே வெரிஃபை பண்ணி போடுறது சார். ஓகே சார். மைனஸ் ஆச்சுன்னா 40 that 50 minus 20 is sir 42 k 75 0 10 னா minus 65 kp. ஓகேங்களா? எஸ் சார். சரி, இப்போ இதை எழுதிட்டீங்கன்னா உங்கள் பேஜில் சார் அதை மட்டும் அந்த டேபிள் மட்டும் முடிச்சிடுறேன் சார். Sir, yes sir.
I finished the table, sir. Sir, the last value is minus 60, right, sir? 60 or 65? Wait, I'll check that. 65 மா minus 65 65. Okay, 10 sir. எழுதுல 10 னால 65. Okay, sir. Minus 65, sir. எஸ் மா. ஓகேங்களா? இப்போ டேபிளுக்கு போயிடலாமா? Yes, sir. டேபிள் என்ன பண்ண போகிறோம்? நல்லா பார்த்துக்கங்க. இங்கே x1 மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குதா? x2 x3 x4. இங்கே என்ட்ரி பண்ணும்போது என்ன எழுதுவீங்கன்னா 1 k p kp அப்படின்னு என்ன மீனிங்? இதை வந்து ஒன்றுன்னா என்னது? அந்த ஒன்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ரூலில் யார் ஒன்று இருக்கிறாங்களோ அவங்க என்ட்ரி பண்ணுங்க. Okay, sir. இப்போ ஃபர்ஸ்ட் ரூலில் யார் ஒன்று இருக்கிறா? அதான் ஒன்று மைனஸ் 11. செகண்ட் ரூலில் யார் ஒன்று இருக்கிறா? ஜீரோவா? ஜீரோ. Yes, sir. தேர்ட் ரூலில் 1. ஃபோர்த் ரோவில் ஜீரோ. சரிங்களா? ஃபோர்த் ரோவில் ஜீரோ. அந்த வேல்யூ ரோ வைஸ் என்ட்ரி பண்ணுங்கம்மா. சொல்கிறது என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் Sir, minus 11, sir. First one value. மைனஸ் 11 கரெக்டுமா. மைனஸ் 11 1ல வந்து x2ல வந்து 0, sir. 0 3ல வந்து 1, sir. மைனஸ் 1 ஒரு ப்ளஸ் 1? Plus 1, sir. 3ல ப்ளஸ் 1. அடுத்தது ஜீரோவா? ஓகேம்மா. Yes, sir. 0. ப்ளஸ் 1 ஜீரோ. அதே மாதிரி கே வேல்யூ டக்குன்னு சொல்லுமா. கே வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன். A value is minus 50, sir. 50. Yes, sir. Minus 61. ஆ Minus 63. ஆ Minus 42, sir. ஆ பி வேல்யூ. Next one, P value. P value is minus 45, sir. ஆ Minus 25, sir. ஆ Minus 34. ம் Minus 50. ம் Next one is KP value. ம் And 69, sir. Minus 69. ம் Minus 42. ம் Minus 58. ம் Minus 65, sir. 60. ஸோ நெக்ஸ்ட் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். இது என்ன Yes, வரும்? sir. Sum of the values. ரோ டோட்டல். தட் மீன்ஸ் சம் ஆஃப் த அந்த டிஃப்ரெண்ட் நோட்டேஷன் இருக்குது, அதனால் ரோ டோட்டல் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் நோட்டேஷன் இருக்கிறனால சம் ஆஃப் த ரோ டோட்டல். இங்கே வந்து என்ன வரும்? சம் ஆஃப் த காலம் டோட்டல். இங்கே வந்து எக்ஸ் நோட்டேஷன் இருக்கிறாங்க, எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். சரியாம்மா? Yes, sir. நான் சொல்கிறேன் என்ன வரும்? First one, minus 11 plus 1, minus 10, sir. மைனஸ் 10. ஓகே. இது கொஞ்சம் லென்த்தாக போகும், கொஞ்சம் பாருங்கள். போய் பிக்கஸ்ட் வேல்யூ முடியும். Sir, minus 216, sir. 216. Yes, sir. 216. மைனஸ் சைன். Minus 216. ஓகேம்மா. நெக்ஸ்ட்மா. Sir, minus 154, sir. minus 154. Sir, minus 234, sir. minus 234. கரெக்டாமா? Yes, என்ன sir. பண்ணிக்கிங்க? இது ஆரோட டோட்டல், ஒன்னோட டோட்டல், இது கேவோட டோட்டல், இது பியோட டோட்டல், இது கேபியோட டோட்டல். கரெக்டாமா? Okay, sir. அடுத்தது காலம் பார்த்தலாமா? காலம் சொல்லுங்க. ஓவரால் டோட்டலும் பார்க்கணும், காலம் பார்த்துட்டு ஓவரால் டோட்டல் பார்க்கணும். சொல்லுங்க. Okay, sir. Sir, minus 175, sir. minus 175. Once. Yes, sir. Minus 128, sir. minus 128. Sir, minus 154, sir. minus 154. Sir, minus 157, sir. minus 157.
சொல்கிறேன் டோட்டல் வேலை வருது ரெண்டுமே ஆட் பண்ணி பாரு ரெண்டுமே ஈக்குவல் தான் வரும் சரிங்களா ஓகே சார் சார் மைனஸ் 164 சார் சாரி மைனஸ் 614 அதான் நீ கேட்குறேன் 16614 614 அப்போ இவனோட நேம் எழுதிக்கோங்க இவனோட நேம் என்ன கிராண்ட் டோட்டல் ஆர்டி இந்த டி வேல்யூ இது நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும் இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நிறைய இடத்துல அதனால் இது டி ஓகேம்மா அஸ் பர் ஃபார்முலா வேறு யார் வேணும் டிஎஸ்எஸ்க்கு எல்லாம் ஸ்கொயர் பண்ணணும் மற்றபடி இது பெருசாக தேவையில்லை அப்போ ஓகே சார் ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் இது எதனா பர்பஸுக்கு டிஎஸ்எஸ் கால்குலேஷன் இருக்காங்க டிஎஸ்எஸ் கால்குலேஷன் சப்போஸ் நம்மளுக்கு இங்கே என்ன வேணும் எம்எஸ்இ எம்எஸ்சி ஆர் எம்எஸ்ஆராக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை திரும்ப ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணி போடுவோம் இது ஸ்கொயர் பண்ண தேவையில்லை சரிங்களா லேட்டின் ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயர் பேட்டருக்கும் என்ன பண்ணுவோம் லேட்டின் ஸ்கொயருக்கும் 2 என்ன பண்ணுவோம் இது மெத்தடுக்கும் வந்து ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணி போடுவோம் அதே இடத்துல இங்கேயும் அது மாதிரி பண்ணுவோம் இந்த இடத்துக்கு அது தேவையில்லை ஏன்னா அது ஃபார்முலா இன்வால்வ் ஆகுறதுனால தேவையில்லை நம்ம போட்டு பார்ப்போம் வேணும்னு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் சரி அக்கா இப்போ x1 ஸ்கொயர் யாரு இதனோட வேல்யூ 11 ஸ்கொயர் 121 சார் 0 ஸ்கொயர் 0 and 1 square 1 0 square 0 50 square 50 square na 2500 சார் 61 சொல்றாங்க 61 கால்குலேட்டர் போட்டு டக்குனு சொல்லுங்க சார் 3721 சார் 721 னா எஸ் சார் அடுத்து 63 ஸ்கொயர் சார் 3969 42 ஸ்கொயர் சார் 1764 சார் நீ என்ட்ரி பண்ணிக்குமா உன் பேப்பர்ல நீ என்ட்ரி பண்ணி நோட்ல இப்படி கரெக்ட்டா எஸ் சார் 2 சார் அடுத்து 45 ஸ்கொயர் 2025 சார் 2025 நம்பர் சொல் 2025 சொல்லிருமா அப்படி ஈஸியா இருக்குமா மாத்தி எஸ் சார் ஓகே சார் 625 சார் 25 ஸ்கொயர் சார் 1156 சார் 1156 அது 2500 போட்டாச்சு 69 ஸ்கொயர் சார் 50 ஸ்கொயர் வந்து 69 ஸ்கொயர் 69 ஸ்கொயர் செக் பண்ணிக்கலாம் 69 செக் பண்ணிக்கலாம் 4761 சார் இல்ல அது கன்ஃபார்மா 69 செக் பண்ணிக்குமா ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் சார் கேபியோட 69 தான் 69 47 61 சார் 61 42 ஸ்கொயர் 42 ஸ்கொயர் இதுமே போடுங்க 764 கரெக்ட் ஆல்ரெடி போடுறோம் 1764 58 போடல 58 கம்ப்ளீட் பண்ணு 3364 சார் 3364 எஸ் சார் 65 ஸ்கொயர் 4225 சார் 4225 கரெக்டாமா எஸ் சார் ஓகே ரவி இப்போ இதெல்லாம் சம் பண்ணணும் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க சார் 9407 சார் 9407 நெக்ஸ்ட் சார் 6110 சார் 6110 நெக்ஸ்ட் மா சார் 8490 சார் 8490 நெக்ஸ்ட் மா சார் 8489 சார் 8489 ஆக்சுவலாக வந்து எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆருக்கு இந்த கால்குலேஷன் வேணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அது என்ட்ரி பண்ணி தான் ஆக மாட்டேங்குது அதாவது என்ன வரும் ஆர்டி ஸ்கொயர் சம் ஆஃப் த ஆர்டி ஸ்கொயர் டிவைடட் பை எவ்வளோ வருதோ அதனோட வேல்யூ என்சி கரெக்டுங்களா
அந்த வேல்யூ போட்டு தான் ஆகணும். ஏன்னா எஸ்எஸ்ஆருக்கு எஸ்எஸ்சிக்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருந்தோம். அந்த ஃபார்முலாக்கு சார் தான் நம்ம அந்த இது வேணும், அந்த கால்குலேஷன் வேணும். பாருங்க இந்த சம்மேஷன் இருக்குதுல்ல, அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு இந்த சம்மேஷன் இருக்குது. அப்போ அந்த வேல்யூ போட வேணும். நான் மிஸ் பண்ணிவிட்டேன். அதை சைடில் இன்செர்ட் பண்ணிடுங்க. எங்கே இங்கே எஸ் சார் கேப் இருக்குது, கேப் இருந்தால் இல்லை கடைசியோட இன்செர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அரிஸ்டாண்டில் தான் போட்டுறீங்க, அரிஸ்டாண்டில் தான் போடுறீங்க. சார் இப்போ லாங் சைஸ் நோட் மாற்றிருக்கேன் சார், அதனால வெர்டிக்கலாக போட்டேன் சார், நான் ஆட் பண்ணிடுறேன் சார். இல்லை லாங் சைஸ் இருந்தாலும் நீங்கள் உங்கள் எக்ஸாம் கார்டு போனாலும் அரிஸ்டாண்டில் போடுங்க, அப்போ தான் இடம் பார்த்தோம். நம்ம சின்னதாக எழுதிங்க. ஓகே சார். சப்போஸ் இடம் இருந்தாலும் இங்கே எடுங்க, இல்லை இடம் இருந்தாலும் இங்கே எடுங்க. சரிங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஓகே சார். இந்த இடத்துல சார் இப்போ இதோடது வந்து சம் பண்ணி சிஎஸ் ஸ்கொயர் பண்ணணும். டிஎஸ்எஸ் வேல்யூ இது ஒன்றும் இல்லை, இது ஸ்கொயர் பண்ணி 4 டிவைட் பண்ணணும். 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர்னா 100 டிவைட் பை 4. எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2 3 4. இதுதான் 4ஓட சம்மேஷன் தான் இது. அப்போ 10 ஸ்கொயர் 100னா 25. கரெக்டுங்களா? எஸ் அதே சார். மாதிரி 216 ஸ்கொயரோட டிவைட் பை 4 பண்ணுங்க. சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ஆல்ரெடி போட்டு தான் 2 எஸ் சார், புரியுது சார். ஓகே ஓகே, அது மிஸ் ஆனது. 216 ஸ்கொயர் divided by 4. கரெக்டுங்களா? divided by 4. 11664 ஆமா? 11664. எஸ் சார். ஓகே. சார் 5929 சார். 5929. 29. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். சார் 13689 சார். 68 என்னமோ எவ்வளோ சொல்றீங்க? சார் 234 ஸ்கொயர் சார். ஆமா, டிவைட் பை 4 டிவைடட் பை 4. சார் அதான் சார் வருது. இல்ல பாயிண்ட் வருதா இல்ல வெறும் 13,689 சார். 234 ஸ்கொயர் பண்ணா 54ல வருது சார். 54,000ல வேல்யூ வருது சார். ஓகே. இப்போ 1369 வருதா இல்ல 13,689 சார். அப்ப 216 சொல்லு பார்க்கலாம். 216 எவ்வளவு வருது? சார் 11664 சார். 11,664. 664. ஓகே டேக்கன், இப்போ கரெக்ட். 136 89 சார். 89. ஓகே டேக்கன். இப்போ இதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்குள்ள ஆட் பண்ணணும். இதுக்குள்ள ஆட் பண்ணா டிஎஸ்எஸ் ஒன்னோடது. கரெக்டான இதுக்குள்ள ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ண இதனோடது எஸ்எஸ்ஆர் ஒன்னோட. சொல்லுங்க, எஸ்எஸ்ஆர் ஒன்னோட இதனோட சம்மேஷன் சொல்லுங்க. சார் 31307 சார். 31307 ஆமா? எஸ் சார். அதாவது இதனோட டோட்டல் கரெக்டா இங்க வர டோட்டல். எஸ் சார். அதே மாதிரி டிஎஸ்எஸ் சொல்லுமா? டிஎஸ்எஸ் 1 இது ஃபுல் சம்மேஷன், இதனாலோட சம்மேஷன் டிஎஸ்எஸ் 1ஓட 9407611084908489. அதனோட சம்மேஷன் எவ்வளோமா? சார் 32496. 32496. கரெக்டாக கண்ணு? இது வந்து டிஎஸ்எஸ் 1. அதே மாதிரி இங்கே டவுன்லோட் பண்ணணுமா? சம்மேஷன் எஸ் சார். பை ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 வேல்யூ. டிவைட் பை 4. கரெக்டாமா? எஸ் சார். சொல்கிறேன். எல்லாமே ஸ்கொயர் பண்ணிக்கோ. இதை ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஸ்கொயர் பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணி சொல்லணும். சார் ஃபர்ஸ்ட் ஒன் சார் 7656.25. 7656.25. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. செகண்ட் ஒன். Zero 96. வெரி ஜீரோவா? 1248 128 ஹோல் ஸ்கொயரா? எஸ் சார். 4096 சார். 4096. ஓகே, நெக்ஸ்ட் மா.
5929, sir. 5929. 6162.25, sir. 6162.25. ஓகேங்களா? Yes, sir. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து SSC1ஓட SSC1. Sir, 23843.5, sir. ஒரு சும்மா 2 3 843.5, sir. ஓகேங்களா? ஓகே, இப்போ கால்குலேஷன் போலாமா? Yes, sir. சொல்கிறேன் என்ன கிடைக்கும், என்ன பண்ணணும். Total, sir. First one is grand total. ம் 6 minus 614, sir. ஓகே, grand total minus 614. Next one, Second one, corrected factor. ம் T square by n. ம் n வேல்யூ 16. Yes, sir. Minus 614 by 16. ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். Yes, sir. 614 whole square. Sir, 23562.25. 562.25. 56 கரெக்டா? 56.25 கரெக்டாமா? 562.25. 23,562.65. ம் 25, sir. ஓகே. தேர்ட் ஒன் SSR. Yes, yes, sir. SSRன்னு என்னது? இவனோட மைனஸ் பண்ணணும். Sir, 3 1 SSR1 minus corrected factor. ம் Sir, அது yes, sir. 31 ம் 307 ம் minus 23562.25. சொல்கிறேன். Sir, 7744.75, ம் 0.75. sir. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யார் வரா? SSC தானே. Yes, sir. SSRல இங்கே வேலையே கிடையாது. SSCயோட வேல்யூ SSC1 எவ்வளவு? 23. 23843.5. minus 23562.25 கரெக்டாமா? Yes, sir. சொல்கிறேன். கால்குலேட்டர் போட்டு பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். Yes, sir. Sir, 281.25, sir. 1.25. 25. Yes, sir. Fifth one DSS. DSS1 DSS1ஓட வேல்யூ நம்ம 2349. Yes. 23. Yes, sir. 23496. 2, sir. Sorry, sir. 32496. 32496. Yes, sir. அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இங்கே. Sir, நான் 32496 தான் நோட் பண்ணியிருக்கேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். நம்ம 32496 அப்போ நான் மாற்றி நோட் பண்ணிக்கலாம். 324. சார் நான் ஒரு நிமிஷம் திரும்ப கூட பார்த்துக்கிறேன் சார். நான் அப்படிதான் நோட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, நான் இங்கே மாற்றி நோட் பண்ணிட்டேன். 32496. அதான் நெகட்டிவ்ல வந்து அதான் எனக்கு டவுட்டாக இருந்தது. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க. சார் அதான் சார் 32496 தான் சார். 32496. ஓகே ஓகே, அப்போ பாசிட்டிவ் வந்து அப்போ 2356.2.25 சொல்கிறாங்க.
Means 2, 3. 8933.75. Okay. Next, your sixth one, SSE. Correct? Yes, sir. SSE means DSS minus SS. TSS minus SSR minus SSC, sir. Okay, good. Minus SSR. 77445. 75, sir. Minus SSC 281.25, sir. 25. சொல்லுங்க. இல்ல, Sir, 907.75, sir. 907.75. Seventh one. Seventh one MSE. MSE சொல்லுமா? MSE SSE divided by capital N minus C minus R minus plus 1. கரெக்டாமா? S, sir. Not plus 1. அப்போ என்னாச்சு? 907.75 divided by 16 minus 4 minus 4 plus 1. கரெக்டாமா? 4 plus 1, sir. Yes, sir. அப்போ என்னாச்சு? 8 9. அப்போ என்னாச்சு? 907.75 divided by 9. கரெக்டாமா? Yes, sir. அப்போ டிவைட் பண்ண MSCயோட வேல்யூ 907 plus 5 divided by 100.86, sir. 100.86. Sir. சரி, இப்போ அடுத்த ஃபார்முலா என்ன? இது வரைக்கும் ஓகே. 2 வே 1 வேவே எப்படி கம்பேர் பண்ணி லேட்டின் ஸ்பீடை பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்த ஃபார்முலா என்னன்னு செக் பண்ணுங்க. அந்த K, ஃபார்முலா sir. இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். அடுத்த ஃபார்முலா என்ன? அந்த 3 + 3 6 ஃபார்முலா, நியூ ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலா நான் வச்சுக்கணும். 6 5 தான் இருக்குது பரவாயில்ல. இந்த 5 ஃபார்முலா நான் வச்சுக்கணும். 5 8 9 10 11 12 6 ஃபார்முலா இருக்குதா? இந்த 6 ஃபார்முலா நான் Yes. வச்சுக்கணும். இந்த 6 ஃபார்முலாவோட வேல்யூ எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் அப்படியே எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் கே கண்டுபிடிக்கணும். கேவோட ஃபார்முலா என்ன? K is equal to K equal to KP ம் minus P ம் plus K ம் ப்ளஸ் கே வருதா? ஓகே. minus 1. ஆல்டர்னேட் Sir, plus K is, yes, sir, yes, sir. Correct, sir. ஓகே. இந்த வேல்யூ எங்கே போய் பார்க்கணும் பாருங்க. அப்படின்னா இந்த டேபிளில் நம்ம சம் பண்ணிக்கிறோம்ல, ஆட் பண்ணிக்கிறோம். சம்மேஷன் ரோவைஸ் சம்மேஷன் பண்ணிக்கிறோம்ல. Yes, sir. ரோவைஸ் சம்மேஷனில் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம்ல, இந்த வேல்யூ தான் நம்ம ஒன்றுன்னு கேட்டால் இந்த வேல்யூ, கேன்னு Sir, கேட்டால் 1 minute, sir. 1 minute, sir. இதை நோட் பண்ணிக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இங்கே நான் சைடில் ரெட் கலர் நோட் பண்ணேன். இந்த வேல்யூ தான் அந்த 4 கால்குலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். 4 5 எவ்வளோ வருதோ பாருங்க, அந்த கால்குலேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். Okay, sir. இந்த வேல்யூ எடுத்து First வந்து x ஓட வேல்யூ. Okay, sir. அதாவது இங்கே இருக்குது பாருங்க, -1, அதாவது -10, கே ஒன்னோட வேல்யூ, கேவோட வேல்யூ -216, பியோட வேல்யூ -154, கேபியோட வேல்யூ -234. கரெக்டுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அப்போ இங்கே Yes, sir. இதை நோட் பண்ணிக்கிறேன், sir. ஆல்ரெடி டேபிள் -234. இருக்குது, டேபிள் இருக்குதா? ரெஃபர் பண்ணிக்கோ. Okay, sir. சொல்கிறேன். நோட் பண்ணிட்டு எனக்கு சொல்லு, இங்கே என்ட்ரி பண்ணி கால்குலேஷன் முடிச்சிடலாம். Yes, sir. First KP ஓட வேல்யூ -234, sir. அப்புறம் minus into -154, sir. 154ங்களா? Yes, sir. Plus K ஓட வேல்யூ -216, sir. Minus சரி. -10, sir. மைனஸ் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதோட கேவோட டோட்டல்
Sir, minus 286, sir. minus 286 அம்மா கன்ஃபார்ம்ங்களா? Yes. Yes, minus sir. 286. சரி நெக்ஸ்ட் யாரு கண்டுபிடிப்பீங்க? பி பண்ணிடலாமா? பியோட Yes, sir. பியோட ஃபார்முலா என்ன? KP ம் plus P ம் minus K மைனஸ் கே plus 1, sir. ப்ளஸ் 1 நாட் Sir, minus 1, sir. Minus 1. மைனஸ் Sir, again we have to use this value, right, sir? yeah same value only. Same value only. Yeah. KP minus 234, P value minus 154, K value minus 216, 1 value 1 minus 1. Subdivision. Subdivision is one button. Form of the unit statement. Yes, sir. Sir, minus 162, sir. Minus 162 what? Yes, sir. Minus 162. Yes, sir. Next அடுத்தது வந்து value, sir. KP தானா? Yes, sir. Formula. KP KP ம் minus P ம் minus K ஆ plus 1, sir. Is equal to minus 234 minus 154 minus minus 216 ம் plus minus 10, sir. ம் ம் Sir, 126, sir. minus sign. Minus or plus? Plus, sir. Plus how is possible? Plus 152. Okay. Plus 1 Here, 26 sir, here, yes, sir, 126. 26 36 26. 26. Two minus values becomes plus, Yeah. right, sir? 126. Yeah. That's correct. Okay. Next you want to find what? SK value. SK meaning MSK. MS. So what is the formula? K square divided by 4 or correct? By 4R. Yes, sir. K square. K square what you know? Okay. Minus 286 whole square divided by 4R meaning 4 into 4 16. R na theriyuma row na enadhu row எத்தனை row இருக்கும் 4 rows இருக்கும் K squared value is K square 286 K value whole square. Yes, sir. Okay, sir. Fine. How much more? Sir, 5112.25, sir. Very good. Next MSP. P square divided by 4. That is equal to P value. P value minus 162 square divided by 16, sir.
Sir, 1640.25, sir. அப்போ இது எவ்வளோமா? 511.2.5 511.25, sir. அப்போ இது எப்படி இவ்வளோ? 511.2.25. அது கேட்குறேன். பாயிண்ட் எங்கே மிஸ் ஆகுது? 0.25, sir. ஓகே. இல்லை 511.2.25. 511.225 கரெக்டுங்களா? 2 2 வருதுல? Yes, sir. ம். Yes, sir. ஓகே ஓகே ஓகே. So third one, MSKP. KP square divided by 4R. 4R. KP square வந்து எவ்வளோ கிடைக்குது? 126 126 whole square divided by 16. எவ்வளோ கண்டுபிடிக்குது? 26 square divided by 16. 126 126 square. Sir, 992.25, sir. 7 இப்போ our table common thing. Source of variance SS TF MS F ratio table. SB are K value, P value, KP value and error value. சொல்லுமா எவ்வளோ கிடைச்சது? -286 இது 120. SS. இது 164 160 எவ்வளோ வருதுங்க? 162 Sir, 1 minute, sir. SS R value, sir. Oh, K value. ஆமாம், இங்கே SSR SSC வேல்யூவே கிடையாது. KP எரர். எரர் வேல்யூ எவ்வளவு? எரர் ஸ்டார்டிங்கே போட்டுக்கோங்க பாருங்க. SSC 907.25. SSC 907.75, sir. 0.75 or 2.5? Sir, 0.75, sir. ஓகே மேம். இது 16, இது 16, இது 16, இது வந்து 9. MSE இதனோட வேல்யூ எவ்வளோ வருது? MS. Yes, sir. MSE ஓட வேல்யூ 100.86, sir. Error. MS error ஓட வேல்யூ வந்து 100.86, sir. 86. KP சொல்லுமா? இது KP வந்து 5112 511.2.25 கரெக்டாமா? 51. K ஓட வேல்யூ. சார் இது எந்த வேல்யூ சார் எடுக்கிறோம்? ஏன்டா கண்ணு போட்டது MSKடா மீன்ஸ் ஸ்கொயர் ஆஃப். ஓ இந்த வேல்யூ. ஓகே சார். எஸ் சார். அப்படிங்களா? 2A போட்டோம் அதே தான். 1. ஓகே ஓகே சார். ஓகே புரிஞ்சிச்சு சார். ஓகே டக்கன் ஓகே. ஓகே FK கண்டுபிடிங்க. ரேஷியோ யார் கையெழுத்து? கம்பாரிசன் ஆஃப் திஸ் டூ அண்ட் ஆல்சோ கம்பாரிசன் ஆஃப் திஸ் டூ. அப்போ FK வந்து எல்லாமே இதுதான் கிரேட்டஸ்ட். அப்போ டிவைட் பை 100 போடுவீங்க. அப்போ எவ்வளோ வரும்னு சொல்லுவோம்? 5112.25 divided by 100.86. அதே மாதிரி அடுத்தது FP 1640.25 divided by 100. எதுமா இதுக்கா? 50.68. அடுத்தது இருக்குமா?
See, 16012. டேபிள் வேல்யூ இங்கே போட முடியாத இடம் இல்லை, கீழே எடுத்து. Sir, 16.26, sir. நெக்ஸ்ட் Sir, 9.837, sir. 9.837ங்களா? Yes, sir. நெக்ஸ்ட் யார் கண்டுபிடிக்க போகிறோம்? டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ தான் உங்களுக்கு தெரியுங்க. எப்படி போடுவீங்க? டிகிரி செப்பரேட் என்ன இதுக்கு? டிகிரி செப்பரேட் என்ன? Degrees of freedom வந்து 16, 16, 16. எல்லாத்துக்குமே 16. அப்போ 16, 9 16, 9 தாம்மா. Yes, sir. Yes, sir. ஓகே. அப்போ டேபிள் பார்க்கணும். டிகிரி செப்பரேட்டும் ஆல்ஃபா வேல்யூ 5%. அப்போ என்னாச்சு? டேபிள் வேல்யூ நெக்ஸ்ட்டு alpha equal to 5% and the degrees of freedom equal to all else common 16, 9 எல்லாத்துக்குமே common. அப்போ f 0.05 16, 9க்கு பார்க்கணும். f distribution table டேபிள் எடுத்துட்டீங்களா? Sir, 1 minute, sir. Yes, sir. 16, 9, sir. 16 ஆக்சுவலாக 15 வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். Yes, 16 sir. எப்படி எடுப்பீங்கன்னா நியர்பை வேல்யூ எடுக்கணும். சரிங்களா? டேபிள் தெரியுதாம்மா? மேபி பேஜ் நம்பர் Yes, sir. Yes, sir. Table is பேஜ் நம்பர் 12 பேஜ் நம்பர் 12 தானே எடுத்துக்கிறீங்க? Yes, sir. ஏன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு டேபிள் இல்லை, இங்கே தான் நியூமரேட்டரில் எங்கே இருக்குது? 16 பார்க்கணும். இங்கே பார்த்தா 15 தான் இருக்குது. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே 15 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 15க்கும் 20க்கும் ஆவரேஜ் எடுத்து போடுங்களேன். ஓகே, Yes, sir. 15 வேல்யூ எடுத்து போட்டாலும் சரி, நான் ஆவரேஜ் எடுத்து போட்டாலும் சரி. ஆவரேஜ் எடுத்து இருக்கிறது என்ன கிடைக்கும்? 7.5 வருமா? அப்போ 15 வேல்யூ நியரஸ்ட்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்னு போட்டு எழுதிக்குமா? 15 வேல்யூ எழுதிங்க, ஏன்னா 16 இங்கே இல்லை. அதனால் நியரஸ்ட் 15 வேல்யூ எழுதிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்போ அது கரஸ்பாண்டிங் வேல்யூ எவ்வளோமா? 9.9னா 3.01. Sir, 1 minute, sir. 9 இருக்கு. 15க்கு நேரம் 9. 15 and in column wise Sir, this page is, sir. Page number 12 ரா. Is understood? Yes, table clear 3 தான். நம்பர் page number 12. Page number 12. ஜெனிஃபர்? Yes, sir. Yes, sir. மூவ் பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஃபர்ஸ்ட் பேஜில் கிடையாது. நீங்கள் எஃப் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டேபிள் எடுத்துருவீங்க. ஃபஸ்ட் டேபிள்னா மேபி இதுதான் ஃபஸ்ட் டேபிளாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேலே வாங்க. இதுதான் ஃபஸ்ட் டேபிள். இந்த டேபிள் கிடையாது, கரெக்டுங்களா? அப்படியே கீழே வாங்க. Yes, sir. இது வரைக்கும் எது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க? 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 16 வேணும். திரும்ப கீழே வரீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் தான் வருது. நம்மளுக்கு 9 வேணும். Yes, sir. 15 இருக்கு, sir. இங்கே வந்துட்டிங்கன்னா ரெண்டுமே 15 வருது. பேஜ் நம்பர் 11. பேஜ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. பேஜ் நம்பர் 12க்கு தான் ரெண்டுமே 15 வருது. அப்போ பேஜ் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா 15, 9. ஓகேங்களா? 15 இருக்கு, சார். எதில் பார்க்கணும்? 0.95ல பார்க்கணும். கரெக்டாக 0.95ல 15 நேரம் இருக்குது 3.01, சார். அவ்வளோதாம்மா. ஏன்னா அதான் நியரஸ்ட் வேல்யூ. 16 கிடையாது, அதான் நம்மளுடைய நியரஸ்ட் வேல்யூ. அப்போ 3.01 நம்ம எடுத்துகிட்டு அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ அதை எடுத்துகிட்டு 3.01க்கும் நம்மளோட வேல்யூக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா அது நம்மளோட ரிசல்ட்டாக இருக்கும். அப்போ டேபிள் வேல்யூ எழுதிடலாமா? டேபிள் வேல்யூ வந்து 3.01 இஸ் அப்ராக்சிமேட்லி. ஏன்னா நம்மளுக்கு 15 தான் வருது, அதனால் இங்கே சைன் என்ன போட்டுருங்க? அப்ராக்சிமேட்லியும் போட்டுருங்க. அப்ராக்சிமேட்லி சைன் தெரியும். அப்ராக்சிமேட்லி இப்படி எழுதிங்க, இல்லைன்னா ப்ராக்கெட் போட்டு அப்ராக்சிமேட்லி எழுதிங்க. ஒன்று இப்படி சிம்பிள் போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி தான் இருக்கும், இல்லைன்னா ப்ராக்கெட் வந்து அப்ராக்சிமேட்லி போட்டோம். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். 3 கன்க்ளூஷன் எழுதுவீங்க, கரெக்டுங்களா? Conclusion.
ஃபர்ஸ்ட் ஒன் அக்கார்டிங் டு த கே வேல்யூ. அப்போ கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் கே, அதோட வேல்யூ என்னமா? கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் கே 5, Calculator. சாரி இங்கே எஃப் ரேஷியோவில் 50.6. 50.68, sir. ஓகே, 50.68 is not less than or equal to 3.01. அப்போ ரிஜெக்டட். கரெக்டுங்களா? Yes, sir. Rejected K. Next one, calculator value of P. Calculator value of P. The table value of K. சொல்றாங்க calculator value of P என்ன? 16.26, sir. ஓ 16.26ங்களா? 16.26 is not less than or equal to 0.3.02. இதுதான் table value of K. அப்போ rejected K. அதாவது கட்ச் நாட் ரிஜெக்டட். கரெக்டுங்களா? ரிஜெக்டட் Yes, கட்ச் sir. நாட். தேர்ட் ஒன் கேபியா. தேர்ட் ஒன் கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் கேபி. அதனோட வேல்யூ என்னமா? Calculator value of KP. Sir, 9.837, sir. 9 பாயிண்ட் அது. ஓகே, Yes, sir. அது நம்மளுக்கு ரிஜெக்டட் ஆகும். 9.837 is not less than or equal to 3.01. That is equal to table value of KP. இதில் என்ன தெரியுது? ரிஜெக்டட் ஹெச் நாட் எதனோடது? கேபியோடது. ஹெச் நாட் எதனோடது? கேபி. அப்போ 3 கேஸுமே வந்து ரிஜெக்ட் தான் ஆகுது, அசப்ட் ஆகுது இந்த இது. அப்போ 2 ஸ்கொயர் டெஸ்ட் வந்து இங்கே வந்து இந்த கான்செப்ட் வந்து ஃபெயில் ஆகும். சரிங்களா?